உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான உண்மையை சொல்லுகிறேன். கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையை நாம் பரிபூரணத்தில் தான் ஆரம்பிக்கிறோம். இயேசுவின் நிறைவான பூரண சாயலில் தான் நம் வாழ்க்கை முதலடி வைக்கிறோம். விசுவாச முதலடி. யாக்கோபு வனாந்தரத்தில் பரலோகத்திற்கு படிக்கட்டுகளாக இருப்பதையும் அதில் தூதர்கள் ஏறி இறங்கி வருவதையும் அவன் பார்த்தான். அதை பார்த்து நாமும் நம்முடைய வாழ்க்கை படிக்கட்டுகளாக பரலோகத்தை நோக்கி இருக்கும் என்று எண்ணுகிறோம். தப்பு. இன்று என் கண்களின் இச்சையை அழித்து விட்டேன், நாளை என் நாக்கை அடக்கிக் கொள்கிறேன், அதற்கு மறுநாள் பணத்தாசையை விட்டு விலகி விடுகிறேன். இப்படி நம்ம வாழ்க்கை இருக்காது. பூரணத்தில் தான் அது அமையும். இயேசு நாத்தன்வேலுக்கு சொல்லும் பொழுது அவரிடம் இருந்து தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் இப்போது முதல் நீ காண்பாய் என்று சொல்லுகிறார். அவர்தான் பூரணமானவர். அவரிடம் இருந்துதான் நாம் ஆரம்பிக்கிறோம் பூரணத்தை. பரலோகத்தின் அளவுக்கு ஏறுகிறோம், இறங்குகிறோம். இதனால் நம்முடைய பார்வையே மாறுகிறது. நம்பிக்கை, நாம் கிறிஸ்துவின் அளவு பூரணமானவன் என்ற நம்பிக்கை, கிறிஸ்துவின் அளவு ஞானம் இருக்கிறது என்ற நம்பிக்கை, கிறிஸ்துவின் அளவு பரிசுத்தம் இருக்கிறது, அவர் அளவு பரிசுத்தம், நீதி அத்தனையும் எனக்குள் உண்டாகி இருக்கிறது என்பதுதான் விசுவாசத்தின் அடிப்படையான உண்மை. நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்றால் இதுதான் உண்மை. அவர் அளவு நான் வளர்ந்திருக்கிறேன் ஞானத்தில், பரிசுத்தத்தில். அதை நான் சுதந்தரிப்பது ஒன்றுதான் என் வேலை. அதை புரிந்து கொண்டு என் அனுபவமாக்குவதுதான் என் வேலை.